ஸோ வெல்கம் டு NSWE அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கிறேன். TNPSC எக்ஸாமுக்கு நான் புதுசாக வந்திருக்கிறேன். எப்படியாவது ஒரு அரசு வேலை அப்படிங்கிறத தட்டி தூக்கிடணும். ஆனால் TNPSC எக்ஸாம் அப்படிங்கிறது நிறைய எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. அதில் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்னென்ன அந்த எக்ஸாம் எழுதுனா என்ன போஸ்ட்டுக்கு போவோம், அந்த எக்ஸாமினேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இப்படி இப்போது தான் ப்ரோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷர் ப்ரோ. எனக்கு ஒன்றுமே தெரில, TNPSC பற்றி எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சிக்கிட்டு, அறிஞ்சிக்கிட்டு, படிச்சுட்டு, டெஸ்ட் பேட்ச் போட்டு தேர்வு எழுதி கிளியர் பண்ணணும் ப்ரோ. அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் ப்ரோ. இது பல பேரோட ஒரு மோட்டிவாக இருக்குது. ரைட். TNPSC எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற அரசு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கமிஷன். சரிங்களா? இது போல் ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் TN பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சரிங்களா? இது நமக்கான ஒரு உரிமை அப்படிங்கிற மாதிரி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் விரும்பி படிக்கிற ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போது TNPSC எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதில் குரூப் 1, சரிங்களா, ஹையர் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு குரூப் 2 அண்ட் தென் குரூப் 2A, அதாவது இன்ட்ரி வச்சு எடுக்கிற போஸ்ட்டு, இன்ட்ரிவ் இல்லாமல் எடுக்கிற போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் தனித்தனியாக நடத்தப்பட்டிருந்துச்சு. பட் 2019 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அண்ட் தென் அதில் அந்த குரூப் 2A அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெவன்யூ, அப்புறம் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாமே வரும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு குரூப் 4 அண்ட் தென் VAO, இதுவும் மெர்ஜ்டு தான். குரூப் 4 போஸ்ட்டில் உங்களுக்கு தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ், லேண்ட் அண்ட் சர்வே, உங்களுக்கு ஜுடிஷியல் சர்வீஸ், இந்த JA, அண்ட் தென் டைப்ரைட்டரு, அப்புறம் ஸ்டெனோ, டிராஃப்ட்ஸ்மேன், பில் கலெக்டர், இதெல்லாம் நிறைய போஸ்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரூப் 4 அப்படிங்கிறதுல அடங்கியிருக்கும். ஸோ VAO அப்படிங்கிறது தனியாக இருந்துச்சு, அதையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ மேஜர் எக்ஸாமினேஷன் TNPSC குரூப் 1 டிகிரி ஸ்டாண்டர்ட், குரூப் 2A டிகிரி ஸ்டாண்டர்ட், அண்ட் தென் குரூப் 4 SSLC 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஓகே. இதை பற்றி நம்ம கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதில் பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக தரவாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா என்ன எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், February மாதம் நெக்ஸ்ட் மந்தில் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா? அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு 75 days அப்புறம் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப் 2க்காக உட்காந்து ஒரு 2.5 மாதம் படிப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும், மார்ச் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மார்ச் மாதம் அதுக்கு படிப்பாங்க. இப்படி வர நோட்டிஃபிகேஷனை டார்கெட் பண்ணி படிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. என்னோடய ரோல் நான் டெப்டி கலெக்டர் தான். தென் சூஸ் த குரூப் 1. இல்லை சார், எனக்கு ஒரு குரூப் 4ல் ஒரு போஸ்டிங், ஒரு VAO ஆனால் போதும் அப்படின்னா ஓகே, நான் குரூப் 4 தான் ஃபுல்லாக படிப்பேன். A to Z அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற முடிவில் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? அடிக்கடி மாறுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் இதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. மேபி 6 months ஆர் 1 year அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் யுவர் ஏஜ், எவ்ரிதிங். ஸோ நீங்கள் உங்களோட எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இதுதான் நான் குரூப் 1 தான் படிப்பேன். அப்போ A to Z அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை ரிலேட்டடான ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை டெஸ்ட் வச்சு போடுங்க, இல்லை வீட்டில் உட்காந்து படிங்க. பட் ஆனால் அது மட்டும்தான். சரிங்களா? இதில் தெளிவாக இருக்கீங்களா? ரைட். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். NSWE தரப்புலேருந்து குரூப் 2க்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜனவரி 20 ஆரம்பிக்க போகிறோம். அதே போல் குரூப் 4க்கு ஜனவரி 20 ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறது கீழே இருக்கும். இது 2 பேட்சும் முற்றிலும் இலவசம் தான். பட் தரத்திலும் தரமாக இருக்கும். ஸ்டாஃப் எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிருக்கிறோம். சரிங்களா? அதில் கொடுக்குறது மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். வர இருக்கிறது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் இஃப் யூ ஃபாலோ தட். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் தான். ரைட். இப்போது நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, என்ன ப்ரோ எல்லாம் 2 வருஷம் 3 வருஷத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, இப்போது என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் பாருங்கள், ஒரு லெசனை
2 மணி நேரம் 2 to 3 hours படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அரை மணி நேரம் படிக்கிறோம். நம்மளோட ஒரு கெப்பாசிட்டி அண்ட் எலிஜிபிலிட்டியை வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான். பட் நான் வந்து உண்மையாக சொல்ல போனால் இப்போது நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட 100% தூள் கலப்பிடலாம். என்ன, யாரையும் பார்க்காதீங்க, சரிங்களா? 2.5 வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க, 3 அதெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், சரிங்களா? இப்போ பேட்ச்சில் என்னோடய பேட்ச்னு இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் ஏதாச்சும் அகாடமி ஜாயின் பண்ணாலும் சரி, பேட்சை ஜாயின் பண்ணாலும் சரி, என்னோடய கோல் குரூப் 4 தான். அதில் நான் போவேன், என்ன சூழ்நிலையிலையும் நான் அதை படிப்பேன். ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 9 to 12 வந்து கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்கு நான் கண்டிப்பாக போவேன். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் உட்காந்து படிப்பேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக காலாட்டிட்டு சுற்றலாம். அவ்வளோதான் வாழ்க்கை, சரிங்களா? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சில்லாக இருங்க, கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. எல்லாருமே வந்து அன்போடு வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டிஎன்பிசி ஃபீல்டுக்கு வந்து வரவேற்கிறோம், சரிங்களா? நிறைய உங்களுக்கு வந்து டிமோட்டிவேஷனான விஷயங்கள் நிறைய இருக்கும். நான் தான் சொல்கிறேன்னே, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நீங்கள் வந்து யாரை பற்றியுமே எதை பற்றியுமே கவலையே படாதீங்க. நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, திரும்பி பார்த்தா குட்டி பை மாதிரி தான் இருக்குது எனக்கு. திரும்பி பார்த்தா நான் நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? இப்படி இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து லைஃப் மூவ் ஆகுது. அப்படிங்கிறப்போ 1 வருஷமோ 6 monthsோ ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஆனால் ஒரு எக்ஸாமினேஷனை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆல் எக்ஸாமினேஷன் கம்பேரிசன் அண்ட் தென் 2 வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், சரிங்களா? டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் யூபிஎஸ்சி ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது நம்பர் 1. அந்த நம்பர் 2 அப்படிங்கிறது டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்து ஏஜ் லிமிட் எல்லாமே அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், சரிங்களாங்க? நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாராச்சும் பேச ஆரம்பித்தாலே நீங்கள் தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து வந்துடுங்க, ஓகேவா? ரைட். இன்னொரு விஷயம், ஃபைனலான ஒரு கன்க்ளூஷன், 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, நான் போட்டித் தேர்வுக்கு படிக்க போகிறேன், சரிங்களா? அந்த ஒர்க்கை நான் கண்டிப்பாக முடிப்பேன். வேறு எந்த ஒர்க்கும் எனக்கு வந்து 3rd ஒர்க்கு தான், சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 2 லெசன் படிக்க சொல்கிறேன். அந்த 2 லெசன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நான் வந்து சினிமாவுக்கு போடாண்டா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ ஐ நீட் திஸ், இது மட்டும்தான், சரிங்களா? ஒரு பச்சையாக சொல்ல போனால் 1 வருஷம் தவம் உட்காருங்க, அவ்வளோதாங்க. கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.